அதாவது கொரோனா காலகட்டத்தில் வந்து நிறையா எக்ஸ்பிரிமெண்ட்டாக நிறையா செஞ்சு பார்த்தேன். அப்படி செஞ்ச ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த கொடுவா வளர்ப்பு. என்னோடய தோப்பில் இருந்த 2 குளத்துல வந்து நிறையா சிலேபி கன்று இருந்துச்சு 2 குட்டையிலையும். அதனால் அந்த 2 குட்டையும் தேர்ந்தெடுத்து அதில் 100 குஞ்சு மொத்தமாக வாங்கி கொண்டாந்து அதில் 50 தான் 2 குட்டையிலையும் விட்டேன். 50 விட்டுட்டு ஒரு 1.5 வருடம் கழித்து இப்போ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த குளத்தில் விட்டு 50 பிடிக்கையில் தான் எனக்கு பேரதிர்ச்சி காத்திருந்துச்சு. அதாவது நான் விட்ட 50 வெறும் 6 தான் மிஞ்சி இருந்துச்சு. மீதி குஞ்சு எங்கே என்ன ஆச்சுன்னு தெரில. அதுக்கான காரணம் அறியும் போது தான் இன்னொரு பேரதிர்ச்சி காத்திருந்துச்சு. அதாவது அந்த குளத்தில் ஏகப்பட்ட கேட்ஃபிஷ், அதாவது ஆப்பிரிக்கன் கெளுத்தி இருந்திருக்கு. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதில் வெறும் சிலேபி மட்டும்தான் இருக்குன்னு அப்படிங்கன்னு. ஆனால் இந்த தகவல் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணேன்னா அந்த குளத்தை கம்ப்ளீட்டாக வந்து ப்ளீச் பண்ணிட்டேன். ஸோ அதில் இருந்த மீன் எல்லாம் இறந்து போச்சு. அதன் பிறகு வந்து ஒரு 6 மாதம் அந்த குளத்தை எதுவுமே பண்ணலை. அந்த 6 மாதத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் மழை பெஞ்சு அந்த குளம் நிரம்பி அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த குளம் முழுக்கவே எங்கும் ஸ்லேப்பி வந்து தென்பட ஆரம்பிச்சிருச்சு. ஸ்லேப்பி தென்பட ஆரம்பித்தோடனே இப்போ போதுமான அளவு ஸ்லேப்பி இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் திரும்ப ஒரு 40 மீன் குஞ்சு வாங்கிட்டு வந்தேன். இந்த 40 குஞ்சுமே வந்து கிட்டத்தட்ட 4 இன்ச்சு சைஸில் இருந்துச்சு. அதை விட்டுட்டு கிட்டத்தட்ட 14வது மாதம் தான் பிடிக்கையில் ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அதாவது நான் விட்ட 40ல் வெறும் 36 சீபாஸ் வந்து சர்வேல் ஆயிருந்துச்சு. 36ங்கிறதே மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சின்னு தான் சொல்லலாம். ஏன்னா முன்னே கம்பேர் பண்ணையில் இந்த வாட்டி நல்லாவே வந்துருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டியும் ஒரு ட்ராபேக் என்னென்னா அது சைஸ் வளரலை. 1.5 கிலோ வளர வேண்டியது வந்து கிட்டத்தட்ட 500லேருந்து 600 கிராம் தான் இருந்துச்சு. அதுக்கான காரணமும் தெரிஞ்சிச்சு. ஏன்னா போன வாட்டி கொடுவா தான் வரல, இந்த வாட்டி கொடுவா இருந்துச்சு. ஆனால் கொடுவாவில் 36 கொடுவா இருக்குன்னு சொல்கிறேன்ல, கிட்டத்தட்ட இந்த சைஸில் எல்லாத்தையும் ஒரு இதில் பாதி சைஸாச்சும் ஸ்லேப்பி கண்டை இருந்திருக்கானு. ஆனால் ஸ்லேப்பி கண்டை எங்கேயுமே தென்படலை. இந்த வாட்டி வந்து அதுக்கு போதிய உணவு இல்லாதனால அதாவது கொடுவா பெருக்கலை. ஸோ இது ஒரு அனுபவம் தான். ஆனால் இது அடுத்த முறை வந்து இது தவிர்த்தலாம். இது எளிதான முறை தான். அதாவது நான் விட்ட குஞ்சு வந்து அதிகம்னு நினைக்கிறேன். ஏன்னா 40 அப்படிங்கிறது வந்து இந்த குளத்துக்கு மேபி அதிகமாக இருந்திருக்கலாம். அதனால தான் வந்து இந்த அனுபவம் கிடச்சிருக்கு. இதே வந்து நான் ஒரு 25-30 விட்டுருந்தேன்னா இது கிட்டத்தட்ட 1 கிலோ சைஸுக்கு மேலே வளர்ந்துருக்குன்னு நம்புகிறேன். ஸோ எல்லாமே ஒரு அனுபவம் தான். பார்ப்போம், அடுத்த முறை வந்து ஜெயிக்கலாம்.